வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वरोगाणां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः. ओम वामे मनसि प्रतिष्ठिता मनो मे वासि प्रतिष्ठितम् आविराविर्मयेति वेदस्य मानिष्ठः श्रुतं मे मा पहासि अनेनातीते अहोरात्रान् सन्तदामि वेदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारम् अवतु अवतु माम् अवतु वक्तारम् अवतु वक्तारम्. ओम शांति शांति शांति. இன்னைக்கு முருகப்பெருமான் கருணையினால் இந்த ஞான யோகத்தில் பிரம்ம யஜ்ஞத்தில் 117வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். எல்லாம் சின்ன சின்ன உபநிஷத்துங்கிறதுனால தான் இதை எல்லாத்தையும் கடைசியாக பார்த்துக்கலான்னு இதெல்லாம் கண்டுக்காமல் பிருகத்தான உபநிஷத்தை எல்லாம் பண்ணுவோன்னு தான் முதல்ல. எப்பயுமே சேலஞ்சாக இருக்கிறத, டஃப்பாக இருக்கிறத முதல்ல எடுத்துக்கணும். லைஃப்லேயும் அப்படி தான். அப்புறம் ஈஸியாக இருக்கிறதுனா அதுவாக தானாகவே நடந்துடும். நீ ஈஸியாக இருக்கிறது, ஈஸி டு ஹார்டு போகிறது ஒன்றுமே தெரியாதவனுக்கு அது ஈஸி டு ஹார்டு போகிறது தான் உத்தமம். வல்லமை இருக்குதுன்னு சொன்னால் கிரத்தும்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னொரு வார்த்தை கர்மன்யோ. அந்த மாதிரி ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா டஃப்பான விஷயத்த முதல்ல செய்ய, அப்புறமா எளிமைப்படுத்திக்கிட்டே போகலாம். இது அது உங்களுடைய இதை பொறுத்து இருக்குது. நான் அடியேன்னு எப்பயுமே டஃப்பான விஷயத்தை தான் கையில் எடுக்கிறது பிடிக்கும். அதனால் பெரிய உபநிஷத்து, சேலஞ்சாக இருக்கக்கூடிய உபநிஷத்து 400, 500, 600, 700 மந்திரங்கள் உள்ள உபநிஷத்துலாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த உபநிஷத்தெல்லாம் ஒரு செக்ஷன் தான். அது ஒன் ஆக்ட் பிளேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஓரங்க நாடகம். அது மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லுது. அது ஒரு உபநிஷத்தாக பெரியவங்க வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் டாக்டர் பீம்சிங் குரூப்பு செய்யலை. இதெல்லாம் ஒரு பெரிய அப்படின்னு அவங்க இருந்துட்டாங்க. ஏன்னா இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. அதனால் சில பேர் சில கான்ட்ரவர்சிஸை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க மெலோடியாக போகணுன்னு நினைப்பாங்க. சில பேர் எல்லாத்தையும் ஏ டு இசட் இருக்கிறபடி செய்வோன்னு செய்வாங்க. நாம் ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ணுறோம். எல்லாத்தையுமே தமிழ் பண்ணணுங்கிறது தான் நோக்கமே தவிர, இதில் சப்ஜெக்ட் அப்படி இருக்குது, சப்ஜெக்ட் இப்படி இருக்குங்கிறதெல்லாம் இல்லை. அது ஒன்றும் தவறாகவும் சொல்லலை. எல்லாம் இருக்கிறபடி சொல்லுது. தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுடைய உள்ளுணர்வு எதையுமே மறுக்காது. எல்லாம் சத்தியங்கிறது தான் ஒத்துக்கும், பூரணமாக ஒத்துக்கும். அதனால் இந்த உபநிஷத்து எல்லாமே சின்ன சின்ன உபநிஷத்துன்னு அலட்சியப்படுத்தவும் முடியாது, ஒதுக்கி தள்ளவும் முடியாது, கண்டுக்காமல் விடவும் முடியாது. ஆரம்பத்தில் விட்டது என்னென்னா, பெரிய உபநிஷத்தை எல்லாம் டஃப்பான வேலையெல்லாம் முதல்ல முடிப்போங்கிறது தான் நோக்கம். அதுபடி 116 உபநிஷத்து தமிழ் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு பெரிய, இந்தியாவிலே நாம் தான் முதல்ல பண்ணுறோம். ஆடியோஸ் அங்கேயுமே கிடையாது. அதனால் இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக தான் இதை பார்க்குறேன். இந்த உபநிஷத்தினுடைய பேர் ருத்ர உபநிஷத்துன்னு பேர். ருத்ர உபநிஷத்து. ருத்ரன்னா நிறைய ருத்ரம் இருக்குது. கடருத்ர, ஹிருதய ருத்ர, நிறைய ருத்ர
உபநிஷத்து ருத்ரம்னுங்கிற பேரில் நிறைய உபநிஷத்து இருக்குது. ஆனால் இது டைரக்டாக ருத்ரங்கிற உபநிஷத்து ஒன்று தான். ஒரே வார்த்தை ருத்ர உபநிஷத்து. இது வந்து யஜுர்வேதம். 3 மந்திரம்தான். இதுக்கு பக்தி யோகத்திலே இதை பயன்படுத்துவாங்க. ருத்ரம் சமக்கம்னு கேள்விப்பட்டீங்கல்ல, அதில் இந்த மந்திரங்களை இதனுடைய விரிவாக்கம் தான் அது. இந்த உபநிஷத்தினுடைய விரிவாக்கம் தான் அது. அது பக்தி யோகம், இது ஞான யோகம். ஞானத்தை தான் பக்தியாக பெரியவங்க வடிவமைச்சிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த உபநயனம்னு ஒன்று போடுறோம் இல்லையா, யஜ்ஞோபவீத்தம்னு, அது ஏன் போடுறோம்னா உபநிஷத்தை நம்ம மறக்கக்கூடாதுங்கிறது தான் தத்துவம். அதில் இந்த நூல் எதுக்குன்னா, அந்த நூல் பூணல். ஏன்னா உபநிஷத்தை நீ மறந்துடாத, உன்னோடைய உடம்பில் அது உறவாடட்டும், ஞானம் உன்னோடு உறவாடட்டும். பிரம்மநாடிங்கிறது ஒன்று, அதை பார்த்தோம் இல்லையா, இடது தோள்பட்டையிலேருந்து வலது இடுப்பு வரைக்கும் குறுக்கால ஒரு நாடி ஓடுது. அந்த தத்துவம் தான் உபநயனம், உபநிஷத்து எல்லாம். அப்போ உபநயனம் உபநிஷத்து தான் தெரிஞ்ச உடனே எல்லாருமே அதை அணியணுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக வரும். நியாயமான ஆர்வம் தான், தப்பு இல்லை. ஏன்னா ஞானத்தோடு நான் வாழ்க்கை நடத்துகிறேன்னு யார் சொல்வா? யாரால் சொல்ல முடியும்? அப்படி சொல்கிறவங்கெல்லாம் நல்ல சத்குருவை பார்த்து உபநயனம் அணிவது தப்பு இல்லை. இப்போ சந்தர்ப்பத்துக்காக காத்துன்ட்ருக்கிறேன். எப்பயுமே அடியானுக்கு எண்ணங்களை முன்னாடி கொடுத்துருவாங்க சுவாமி. அந்த எண்ணங்கள் நடக்க போகிறதா இருந்தால் தான் எங்கிட்ட அந்த எண்ணங்களே கொடுப்பாங்க. அந்த எண்ணங்கள் வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட மாட்டேன். அதுவாக நடக்கட்டும்னு காத்திருக்கிற விஷயம். இங்கே தெருவிலேயே எங்கள் வீடு தான் ஓட்டு வீடு, பாக்கி எல்லார் வீடும் மாடி வீடு. வரப்ப எல்லாம் எல்லாருமே யோசிப்பாங்க, நானும் யோசிப்பேன். சரி கட்டுவோம், சந்தர்ப்பம் வரட்டும். முதல்ல இறைவனை பிடிப்போன்னு சொன்னேன் இல்லையா, முதல்ல இறைவனை அந்த கேப்பில் இறைவனை பிடிப்போம். 2 அர்த்தம் இருக்குது அதில். முதல்ல இறைவனை பிடிப்போம், ஒன்றை பிடிச்சிட்டா எல்லாத்தையும் பிடிச்சிடலாங்கிறது ஒரு ஞானம். அதில் நான் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு தான் இப்போ மகத்தான காரியங்களை பண்ண முடியுங்கிறது ஞானம். அப்புறம் இந்த கேப்பில் நம்ம முயற்சி பண்ணாலும் நடக்காமல் இருக்கிற தருணங்களில் முயற்சி பண்ணிட்டு கிடக்கக்கூடாது, அஜ்ஞானம் அது. முயற்சி பண்ணும்போது நடக்கலை, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியாக அமையலைன்னா, சரியாக அமைக்கக்கூடிய வல்லமைக்கு இன்னும் வரலைன்னு சொன்னால் அந்த வல்லமைக்காக தபஸ் பண்ணணும், காத்திருக்கணும். அப்படி காத்திருந்தால் இன்றைக்கி இந்த தெருவிலேயே மகத்தான வீடுன்னு அந்த என்ஜினியர் சொல்கிறார். நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். அவரே இன்றைக்கி சொல்லிட்டார். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமாக, விவேகமாக, அமைதியாக, ஆனந்தமாக, அன்பாக பயணிக்கணும். முக்கியம். பல பேர் பல ஏச்சு பேச்செலாம் இருக்கும். அதெல்லாம் அவங்கள பற்றி, நம்மளை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன பார்க்குறானோ அது அவனுடைய எலிமூளைக்கு அவன் பேசுவான். அந்த எலிமூளைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். என்னுடைய லைஃப்பில் 99% எங்கூட கிராஷ் பண்ணுறவங்க, எங்கூட மோதுறவங்கெல்லாம் ஈகோவில் தான் வந்து மோதுறாங்க. ஒருத்தவங்கட்டி ஃபைட் இருந்து மோதி ஜெயிக்க முடியல. ஃபைட் இருந்தால் ஜெயிச்சிருவாங்க. ஃபைட் இல்லாமல் மோதுறதுனால தோற்று போகிறாங்க. நான் நேற்றே சொன்னல, யாரையும் அட்டாக் பண்ண மாட்டேன், டிஃபென்ஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். டிஃபென்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய வீரம். அட்டாக் பண்ணுறதை விட டிஃபென்ஸ் பண்ணுறது பெரிய வீரம். லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணியே தான் போகணும். எப்போ ப்ளஸில் ஆக்சிலேட்டரை கொடுக்கணுமோ அது வரைக்கும் லைஃப்பில் பேலன்ஸ்டாக லைஃப் தான், சமநிலையில் தான் நீ வாழ்க்கை நடத்தணும். ரொம்ப ப்ளஸில் போகிறேன்னு நீயா ப்ளஸில் அதுவாக போகும். ப்ளஸில் போகிறது ப்ளஷராக போகிற காலகட்டங்களுக்கு வரைக்கும் நீ சமநிலையில் தான். லைஃப்பும் அப்படி தான். ஒரு பைக்கு ஓட்டுறதா இருந்தாலும் கார் ஓட்டுறதா இருந்தாலும் ஈக்குவலாக போகணும், சமநிலையில் போகணும். சந்தர்ப்பம் வரும்போது அதுவே ப்ளஸ்ஸாக மாறிடும்.
அது வரைக்கும் மைனஸ் போகாமல் பார்த்துக்கிறது, அதுதான் டிஃபென்ஸ். அதுபோல் இந்த பக்தி யோகத்தில் ஞானம்தான் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு அது புரியாது, ஈவன் பூஜை பண்ணுறவங்களுக்கே அது தெரியாது. ஏன்னா யாரும் உபநிஷத்துக்கு போகிறது இல்லையே, யாரும் மேலேருந்து கீழே இறங்கலை, கீழே இருந்து மேலே ஏறவும் இல்லை. இதுதான் அவங்களுடைய லைஃப்பாக இருக்குது. அது அவங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. என்ன சொன்னோம்னா நீ என்னையா சொல்கிறது எங்களுக்கு அப்படின்வாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நம்ம யாரையும் திருத்துறதுக்காக வரவே இல்லை. இந்த உபநிஷத்து கூட ஏன் இவ்வளவு பேசுகிறோம், ஏன் இவ்வளவு இதை பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, இது அமிர்தம். யாரும் சொல்ல மாட்டாங்க, நாம் சொல்லணும். அதனால் அந்த முயற்சி பண்ணுறோம். பரோபகார்த்தம் தான் முதல் குறிக்கோள். அப்போ யாரும் இங்கே மேலே ஏறலை. மந்திர பாகம் பிராமண பாகத்தோடே நிற்கிறார். அரண்ய பாகம் கூட வர்றதில்லை. அப்புறம் எங்கே அவர் ஞானத்துக்கு, வேதாந்தத்துக்கு, உபநிஷத்துக்கு வர்றது? உபநிஷத்துக்கு வந்தால் தான் ஞானந்தான் பக்தியாக மாறி இருக்கே. சூக்ஷ்ம அறிவு இருக்கிறவனுக்கு நிர்குணம், அன்பு அமைதி ஆனந்தந்தான் இறைவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்தூலமான ஒரு வடிவத்தை காமிச்சு அதுக்கு ஒரு வரலாறு எழுதி அதுக்கு இறைவனே அதில் அந்த ட்ராமாவில் நடிக்கிறார். பல கேரக்டரை நடிக்க வைக்கிறார். ஒரு ராமாயணம், ஒரு மகாபாரதம், புராணங்களில் உள்ள கதைகள் பலது நடந்திருக்கும். இந்த நடக்கிற நிகழ்ச்சிகளை வச்சு தானே கதை எழுதுகிறாங்க. முதல்ல நிகழ்ச்சி நடக்கும், அப்புறம் கதை எழுதுவாங்க. இந்த கதை எழுதுவாங்க, அப்புறம் நிகழ்ச்சியை நடத்துவாங்க, ட்ராமா. அதுபோல் அதை மெய்ப்பொருள் காண்பதறிவதுன்னு சொல்கிற மாதிரி இந்த மெய்ப்பொருளை மறைச்சி வச்சுக்கிட்டு சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அதை ஸ்தூலமாக கொண்டு வரத்துக்கு தான் இந்த ஜெகத்து, இந்த வாழ்க்கை, இந்த நடைமுறை செயல்பாடுகள், விவகாரம் எல்லாம் அதெல்லாம். அப்போ ஞானந்தான் பக்தியாக 16 படிக்கட்டு தான் 16 உபச்சாரமாக மாறி இருக்குங்கிறத இந்த ஆத்ம பூஜா உபனிஷத்து. அகபூஜை தான் வேதாந்திகளுக்குன்னு அந்த இடத்துல ஒன்று ரிமைண்ட் பண்ணுறேன். ஒரு மனிதன் எஞ்சி இருக்கக்கூடிய 24 வருஷத்தில், ஏன்னா 75 வருஷத்தில் 50 வருஷம் போச்சு, 25 வருஷம்தான் இருக்குது. உத்தம அதிகாரியாக இருந்தால் 12 ஆண்டுகள் போதும். ஒரு ப்ரெஷர் இல்லாமல் லைஃப்பை வாழ்வோன்னு நினச்சிங்கன்னா 24 ஆண்டுகளையே நீங்கள் பூரணமாக எடுத்துக்கலாம். சர்வஜ்ய நிலைக்கு வந்தவங்களை சொல்கிறேன், பூர்வமத்திக்கு வந்தவங்களை சொல்கிறேன். 2000 ஆடியோ கேட்டு பூர்வமத்திக்கு வந்தவங்களை சொல்கிறேன். பூர்வமத்திக்கு வரணும்னா 2000 ஆடியோ கேட்கணும். 2000 ஆடியோ கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் யார், ஜெகத் யார், பிரம்மம் யாருன்னு தெரியும். வேறு ஒன்றும் அறியறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் எல்லாவற்றையும் அறிகிறீர்கள். அதனால் உங்களை சர்வஜ்யங்கிற வார்த்தையை அடியன் ஒத்துக்கிறேன். சர்வஜ்யன்னு சொல்லலாம் தாராளமாக. 2000 ஆடியோ முமுட்சுவாக இருந்து சின்சியராக கேட்டு ஃபைட்ஃபுல்லாக இருந்தால் இந்த 2000 ஆடியோ ஒன்று சர்வஜ்ய நிலைக்கு கொண்டு வந்துடும். ஒன்று. அடுத்தது 25 ஆண்டுகளை கையில் எடுங்க, வாழ்க்கையை லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிங்க. இதுதான் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகணுங்கன்னா இறையும் தேடு இறைவனையும் தேடுங்கிறதுல 8 மணி நேரம் கடமை தவறாதீங்க. 8 மணி நேரம் தூங்குங்க. பாக்கி 8 மணி நேரம் வீணாக போனதை தான் டெய்லி 1 மணி நேரம் எடுத்து 25 ஆண்டுகள் எடுத்தால் இந்த 1 மணி நேரத்தில் ஓங்காரம் ஜபிக்கணும், பிராணாயாமம் பண்ணணும், விசாரம் ஆடியோ கட்டாயம் கேட்கணும். ஆடியோ தான் எல்லாத்துக்கும் புயல். ஆடியோ கேட்கணும், தியானம் செய்யணும். இந்த 4 விஷயங்களை இந்த 1 மணி நேரத்தில் 25 ஆண்டுகள் கேட்டால் உங்களை பிரம்ம வித்துன்னு அங்கீகரிக்கிறோம். அதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் வைராக்கிய நிஷ்டை ஏற்படும். 1. 25 ஆண்டுகள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் விடாமல், கேப் இல்லாமல் 25 ஆண்டுகள் ஏகாந்தமாக உக்காந்து இந்த பிராணாயாமம், ஓங்காரம், விசாரம், தியானம் செய்தால் உங்களுக்கு ஞான நிஷ்டை கண்டிப்பாக ஏற்படும். பிரம்மவரன்கிற ஒரு நிலையை தொடர்றீங்க. நீங்கள் அந்த நிலையில் உங்களுடைய நிலையை அது அழகாக வடிவமைச்சிருக்காங்க ரிஷிகள். சொந்த கருத்து இல்லை,
ஒரு வார்த்தை கூட சொந்த கருத்து இல்லை. ஆனால் இந்த விஷயங்கள் 11,000 மந்திரத்துக்குள்ளே பிரித்து கிடக்குது. அதை எல்லாத்தையும் ஒன்றா பார்த்ததுனால அதை எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு எளிமைப்படுத்தி ஒரு ஃபார்மில் கொடுக்குறேன், ஸ்தூலமாக கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இத்தனையும் அத்தியனம் பண்ணின அனுபவம், உழைப்பு போடும் எக்ஸட்ரா. இப்போ 25 ஆண்டுகள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தொடர்ந்து பிரேக் இல்லாமல் 25 ஆண்டுகள் ஏகாந்தமாக உக்காந்து தியானம், விசாரம், ஓங்காரம், பிராணாயாமம்னு செய்தீங்கன்னா பிரம்ம வரியான்கிற நிலையை தொடர்றீங்க. யோகம் நிச்சயாகும். அடுத்தது 25 ஆண்டுகள் ஏகாந்தமாக உக்காந்து தியானம், விசாரம், பிராணாயாமம், ஓங்காரம்னு ஜபிச்சு நன்றாக நுட்பமான அறிவு வர 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 ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உட்கார பிரம்மனிஷ்டைங்கிற ஸ்வரூபத்துக்குள்ள எந்த சந்தேகமும் இல்லாமல் நுழைவீர்கள், நிற்பீர்கள், இருப்பீர்கள், வாழ்வீர்கள், நிலைத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிறத அடியேன் உறுதி செய்கிறேன், இறுதி செய்கிறேன். இதெல்லாம் சிலபஸாக வச்சுங்க. எங்கே போகிறோம், எப்படி போகிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சே போங்க. ஞானத்தில் அதான் விசேஷம். எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் தெரியும், டெஸ்டினேஷனும் தெரியும், போகிற ரூட்டும் தெரியும், வாகனமும் தெரியும், உங்களுடைய ஸ்பீடுடைய கிலோமீட்டரும் தெரியும், எங்கே ஹோட்டல் இருக்குது, எங்கே தங்குற இடம் இருக்குது, லாட்ஜ் இருக்குது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஞான யோகத்தினுடைய தனிச்சிறப்பு. அதுக்கான சிலபஸ் தான் இந்த 2500 ஆடியோஸ். இதெல்லாம் சர்வஜ்ய நிலைக்காக தான். மனனத்துக்காக பேச போகிறது தத்துவமசி. அடுத்த ரவுண்டு, 3வது ரவுண்டு அகம் பிரம்மாஸ்மிங்கிற தலைப்பில் அனுபூதிக்காக பேசப்படும். இப்போ பேசுகிறது மனனத்துக்காக, தத்துவமசி மனனத்துக்காக, அகம் பிரம்மாஸ்மி அனுபூதிக்காக அப்படின்னு சொல்லி அதுக்கான சிலபஸில் உள்ள கான்செப்ட் இதில் ஒரு உபனிஷத்து தான் இந்த ருத்ர உபனிஷத்து அப்படின்னு சொல்லி இந்த உபனிஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த உபனிஷத்து பக்தி யோகத்தில் சத ருத்ரியம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. 100 ருத்ர நாமங்கள், 100 ருத்ரனுடைய விசேஷங்கள், வல்லமைகள் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்னா நம்மெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமம் பக்தியாக தான் பார்ப்போம். ஆனால் லலிதா சஹஸ்ரநாமத்தில் பூரணமாக வேதாந்தம் இருக்குது. எத்தனை %? 100% இருக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நாம் பக்தியில் தான் பெருமாள் பேரை சொல்லணும், நமக்கு புண்ணியம் கிடைக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பூரணமாக வேதாந்தம் இருக்குது. இந்த வேதாந்தத்தை தான் பக்தியில் கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, தத்துவத்தை விட்டுடுறோம் நம்ம. ஆமாம், தத்துவத்தை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தூப தீபம் நைவேத்தியம் எதுக்குங்கிறது தெரியாமலே பண்ணிட்டுருக்கோம். எப்படியோ மனம் முதல்ல ஒரு நிலைக்கு வரட்டும். சித்த சுத்தி தான் அதனுடைய வெளிப்பாடு. பக்தியோகம் என்ன, உங்களுக்கு சத்வநிஷ்டை கொடுக்கும். சத்வநிஷ்டை தான் சிரவண மனன நிதித்தியாசனத்தை உள்வாங்கும். இல்லைன்னா சத்வநிஷ்டை இல்லைன்னா குருவே வரமாட்டாங்க, குருவே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ருத்ர உபநிஷத்து 2 வார்த்தை. ஒன்று சத ருத்ரியங்கிறது பக்தி யோகத்தில் இந்த உபநிஷத்துக்கு பேர். இன்னொரு பேர் சத ருத்ரியம். இங்கே நமக்கு புக்காக வந்திருக்கிறது ருத்ர உபனிஷத்துன்னு பேர். யார் சிறந்த பிராமணர்? பிராமணர்னால் ஜாதி இல்லை, நிலை.
என்னென்ன ஆரம்பத்தில் டே ஒன்லேயே சொல்கிறேன், ஜாதி அல்ல, அது நிலை. ஜாதினா பிறப்பால் அப்படின்னு அர்த்தம். ஜாதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பிறப்பால் அப்படின்னு அர்த்தம். பை பர்த்ன்னு சொல்கிறோம்ல. அப்போ உண்மையாக உள்ளே போனால் அங்கேனா யார் நேற்று பார்த்தோம் இல்லையா, சம்சித்தம் சுவசித்தம்னு. யார் ஒருத்தவன் சம்சித்தமா சுவசித்தமா இந்த ரெண்டில் ஒன்று. தன்னில் தானாக யார் ஒருவன் நிற்கிறானோ, அந்த நிற்பதற்கான முயற்சி செய்கிறானோ, நிற்கிறான், நின்றவன், நிற்க முயற்சி செய்பவன், 3 பேருமே பிராமணர்கள். இதெல்லாம் பற்றி பல உபநிஷத்து பேசியிருக்கு. ஞானத்துக்கு பீரியாரிட்டி கொடுத்து தன்னில் தானாய் நிற்பது. அத்வைத நிலையில் யார் இருப்பார், சுருக்கமாக சொன்னால் அதுதான். அத்வைத நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள், அத்வைத நிலையில் நின்றவர்கள், நிற்கிறவர்கள், நிற்க முயற்சி செய்பவர்கள் 3 பேருமே பிராமணர்கள் தான். ஏன்னா குரு வந்துட்டாலே உங்கள் லைஃப் மாறுதுன்னு சொல்லியாச்சு. மாறுதா இல்லையா? உண்மையாக பொய்யாது. குரு வந்ததுக்கப்புறம் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மிராக்கலான மாற்றம் ஏற்படுதா இல்லையா? அதான் விஷயம், அதான் விஷயம். அப்போ நீங்கள் உங்களுடைய பிறவி மாறுது. துவஜுங்கிற 2வது பிறவி எது பிறக்குது? ஞானம் பிறக்குது, அறிவு பிறக்குது, பிரம்மமே பிறக்குது. எங்கே? உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற பிரம்மமாக இருக்கிற நீ ஒன்றை நீ மறந்து மனசாக இருக்கிற வாழ்கிற, புத்தியாக வாழ்கிற, அகங்காரமாக வாழ்கிற, சித்தமாக வாழ்கிற. மனம் சித்தம் புத்தி அகங்காரமாக வாழ்கிற. ஒன்று அகங்காரத்தில் வாழ்கிற, இல்லை மனதில் வாழ்கிற. எப்பயாவது புத்தியை பயன்படுத்துகிற. சித்தத்துலேருந்து தான் உனக்கு எல்லா எண்ணங்களும் டைரக்ஷன்ஸும் வருது. இப்போ நீங்கள் இந்த யார் பிராமணர் அப்படிங்கிற கேள்விக்கு நிரூபணம் செய்கிறது உபனிஷத்து. சிறந்த பிராமணன் சிவபூஜை செய்வது வழக்கம். சிவபூஜை, சிவபூஜை, ஸ்வ ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன். சிவம்னு சொன்னால் சிவம் தானே, சுயம்பு இப்படி சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா உள்ளே இருக்கிறது அழியாத பொருள், உள்ளே இருக்கிறது அழியாத பொருள், அது சுயம்பு. அதுதான் அதில் பூஜை செய்பவன் சிறந்த பிராமணர் சிவபூஜை செய்வது வழக்கம். பிராண தியானத்தால் அறியப்படுபவர். பிராணலிங்கின்னு ஒரு பேர் வரும் சிவபெருமானுக்கு. பிராணலிங்கி இந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துது இந்த உபநிஷத்தில். பிராணலிங்கினா பிராணத்தினுடைய குறியீடு. லிங்கம்னா குறியீடு, அடையாளம், குறியீடு, சிம்பல், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சிவலிங்கம்னா நாம் சிவத்தினுடைய சக்தியினுடைய சிம்பலை தான் அங்கே லிங்கமாக பார்க்குறோம். அதுதான் லிங்கம். இது புரியுதில்லை? சிவனுடைய சக்தியினுடைய அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தான் குறியீடாக பார்க்குறோம். அதனால் அதை லிங்கம்னு சொல்கிறோம். அது மாதிரி பிராணலிங்கம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன அர்த்தம்னா, பிராண தியானம் பண்ணுனா லிங்க தரிசனமாகும். பிராண தியானம் பண்ணுனா பிராணன் நீங்கள் வெளியில் போகிற பிராணன் உள்ளே போதில்ல, அது பின்னாடியே போனால் அது எங்கேருந்து வெளியில் வந்துச்சோ அங்கேயே போய் ஒடுங்கும். அதான் விஷயம். அது ஓங்காரமும் செய்யும், விசாரமும் செய்யும். ஓங்காரமும் செய்யும், விசாரம். எது ஈஸினா விசாரம் ஈஸி. ஓங்காரம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது ஈஸியா, ஓங்காரத்தை விசாரம் பண்ணுறது ஈஸியா? கண்ணை திறந்து கண்ணை முன்னா அதுவே மனம் என்ன பண்ணோம்? மனனம் பண்ணோம், சிந்திக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி என்ன பண்ணணும், இன்றைக்கி என்ன கிளாஸில் சொல்லி தருவாங்க, நேற்று என்ன சொல்லி தந்தாங்க, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிடும்? ஆனந்த நிலைக்கு கொண்டு போயிடும் விசாரம். ஜபிக்கிறது ஈஸியாக, விசாரம் பண்ணுறது ஈஸியாக. அதனால தான் ஜபம் நீங்கள் 1 மணி நேரத்தில் ஆரம்பத்தில், மத்தியில், இறுதியில் பண்ணுங்கள். கட்டாயம் பண்ணணும், ஆனால் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் அதில் தான் புத்தி போகுமே தவிர இறைவன் பால் போகாது. ஈசன் பால் போகணும்னா நீங்கள் எப்போல்லாம் அதுக்குள்ளே அந்த உங்கள் 1 மணி நேரத்துலையோ, 3 மணி நேரத்துலையோ, 5 மணி நேரத்துலையோ, 8 மணி நேரம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். பிரம்மனிஷ்டைக்கு 8 மணி நேரம் 25 வருஷம்னு சொல்லியிருக்கேன். இது கனவோ கற்பனையோ அனுமானமோ இல்லை, இதுதான் யதார்த்தம். வேணா செய்து பாருங்கள். நான் சொன்ன காலத்தை விட முன்னாடி தான் நடக்கும்.
நான் சொல்கிறது அதம அதிகாரிக்கு தான் 25 ஆண்டுகள். நான் இங்கே அதம அதிகாரிகள் இருக்காங்க, உத்தம அதிகாரியும் இருக்காங்க. உத்தம அதிகாரியத்தையும் வச்சு சொல்கிறேன். 12 ஆண்டுகள் போதும். மத்தியம அதிகாரி 12 ஆண்டுகள் முயற்சி பண்ணனா, முயற்சியும் பண்ணா. அதம அதிகாரி 24 வருஷம் மெதுவாக நொண்டி ஓடி வந்து மெதுவாக இப்படி வந்து ஒரு நாள் வராமல், ஒரு நாள் வேற எங்கேயோ போயிட்டு ஒன்றுத்தையும் ஒரு சாதாரண ஒரு 7 நாள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல பாருங்க. அங்கே 6 வருஷமாக ஒரு நாள் கூட லீவ் விட்டதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையும் எப்படி கிளாஸ் வைக்கிறோம்? வேலை வெட்டி இல்லையா? வேலை வெட்டிலாம் அப்புறம் அப்படி தானே இருக்கும். ஏன்னா இது மேலானதுங்கிற அமிர்தங்கிற அறிவு உள்ளே போகல, அதனால் இதை அலட்சியப்படுத்துது. இப்போ இங்கே இந்த உபநிஷத்தில் பிராணலிங்கின்னு ஒரு வார்த்தை, புதிய வார்த்தை, சிவத்தினுடைய இன்னொரு பேர். அப்போ சிவமே குருவை வழிபடுன்னு டைரக்ஷன் கொடுக்குது. அந்த இவருக்கு சேரநாயனார்னு ஒருத்தர், சேரமான நாயனாரை சுந்தரருக்கு சிஷ்யனா போ, அவருக்கு குரு சேவை பண்ணு, எனக்கு இனிமேல் பூஜை பண்ண வேண்டாம், திருவாரூர் போன அனுப்பி வைக்குது. இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதுபோல் இங்கே முமுட்சுவை குருவை தேடுன்னு சொல்லுது, சிவபரம்பொருள் சொல்லுது. குருவை தேடு போ அப்படின்னு சொல்லுது. எங்கேயாவது உண்டா? எல்லாம் எங்கிட்ட வா அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நீ போய் குருவை போய் பாரு அப்படின்னு சொல்லுது. சிவமே குருவை வழிபட கூறுகிறது இந்த உபநிஷத்து. அதிசயம். சிவபூஜை செய்யாதவர் சாண்டாளன், அவன் உன்னதமான உயர்ந்த நிலையில் உயர்ந்தவன் அல்ல. சப்போஸ் அவன் உயர்ந்தவனாக இல்லாதவனாக ஒருத்தவன் சிவபூஜை பண்ணால் அவன் சிவபக்தன் ஆவதால் அவன் கையில் வாங்கும் விபூதி மேலானது. சிவபக்திக்கு அவ்வளோ சிறப்பு. அறிவு நிலைகளில் குறைவாக இருந்தாலும் அதான் சாண்டாளன். அறிவு நிலையிலே வச்சுங்களேன், அறிவு நிலையில் குறைவாக இருந்தாலும் அவன் சிவபக்தனாக இருந்தால் அவன் கையில் வாங்கும் விபூதி மேலானது. மேலானவர்கள் விபூதி அணிவது உத்தமம். சிவபக்தர்களை சிவத்தை பிராணலிங்கி என்பர். அது அறிவு நிலைகள் கீழாக இருந்தாலும், கிரேடு 4 இருந்தாலும், இப்போ கிரேடு 1 கிரேடு 2 அப்படி நம்ம பேசுகிறோம், ஜாதி பற்றி பேச வேண்டாம். குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 குரூப் 4ன்னு கவர்மெண்ட்டே வச்சுருக்கு இல்லையா? இப்போ குரூப் 4ல் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். குரூப் 4ஆக இருந்தாலும் அவன் சிவபக்தனாக இருந்தால் அவனையும் பிராணலிங்கி என்ற பெயரை சூட்டலாம். சிவபக்தர்களை பிராணலிங்கி என்று கூறுவர். அவன் குரூப் 4ஆக இருந்தால், அறிவில் குறைவாக இருந்தாலும் அவனை, இப்போ அறிவு தான் மேலானவன் கீழானவங்கிற பேச்சையே கொண்டு வருது, பாகுபாடை கொண்டு வருது. அப்படி தானே? லைஃப் ஸ்டைல் குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் லைஃப் ஸ்டைல் ஒன்றா இருக்கா? பொருளாதாரம் ஒன்றா இருக்கா? இல்லை, ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல. இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. ஏன் எல்லாரும் குரூப் 1 பாஸ் பண்ண வேண்டியது தானே? அப்போ அறிவு நிலையில் ஏற்றத்தாழ்வு இருந்தால் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு வருகிறது. இதுதான் நடந்துட்டுருக்கு, யதார்த்தமான விஷயம், மறுக்க முடியாது. இப்போ இங்கே சிவபக்தர்களை பிராணலிங்கி என்பர். அது குரூப் 4 அறிவில் குறைவனாக சாண்டாளனாக இருந்தாலும் சரியே. சிவமும் குருவும் ஒன்றே.
சிவமும் குருவும் ஒன்றே, பூஜைக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள். வலியுறுத்து ருத்ர உபனிஷத்து வலியுறுத்துகிற விஷயம். பாபநாசம் ஏற்பட்டு சிவஸ்வரூபம் ஆகிறார்கள். யார் இந்த உபனிஷத்தை கேட்கிறார்களோ அவர்கள் பாபநாசம் ஏற்பட்டு சிவஸ்வரூபத்தை அடைகிறார்கள். இப்போ மந்திரம். விஸ்வமயோ பிராமணக சிவம் பிரஜேதி. பிராமணர்களை ஐயர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் பஞ்சபூதமானவர்கள், 5 தத்துவங்களால் ஆனவர்கள். அதாவது சர்வாத்ம பாவம். யார் ஒருத்தவன் பிரம்மஞானம் பெற்று பிரம்மஞானம் பெற்று பிராமணன் ஆகிறானோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவன் முக்தன் ஆகிறானோன்னு அர்த்தம். இங்கே பிறப்பு இல்லை. மறுபடி 1000 முறை சொல்கிறேன், பிறப்பை பற்றியே பேசலை. மந்திரத்தில் இருக்கிற விஷயம் பிராமணங்கிற வார்த்தைக்கு அவனுடைய அறிவு நிலை, குணநிலை, செயல்நிலை. அறிவு, குணம், செயல் எடுத்துங்க. அது யார்கிட்ட வேணாலும் இருக்கட்டும். அந்த அறிவு யார்கிட்ட வேணாலும் அந்த செயல் இருக்கட்டும். யார்கிட்ட வேணாலும் அந்த குணம் இருக்கட்டும். செயலால் பிராமணன், குணத்தால் பிராமணன், அறிவால் பிராமணன். இந்த வார்த்தையில் எடுத்துங்க. யாருக்கும் எந்த பங்கமும் இல்லை. செயல்பாடுகள்னால் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. குணம், யாருக்கும் இல்லாத உயர்வான குணம் இருக்குன்னு வச்சுங்க. செயல், குணம், அறிவு, இது 3 ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கா இல்லையா? அப்படி இங்கே 5 இந்த பிரம்மஞானத்தை பெற்றவர்கள் பிரபஞ்சமாகிடுவாங்க. சர்வாத்ம பாவம் வந்துடும். எல்லாரும் ஒருத்தவங்க தான் எல்லாமாக இருக்கிறாங்கங்கிற அறிவு வந்துடும். பஞ்சபூதங்களுடைய தத்துவங்களை தன்னுள்ள உணர்வாங்க. 5 அங்கமுடையவர்கள். பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க தெரியுமா? பஞ்சாங்கம், பஞ்சபூதம், பஞ்சமுகம் எல்லாம் 5 குறிக்கிறது. 5 தான் ஐயர் என்று மாறியிருக்கிறது. இது புரிஞ்சுக்குங்க. இது சாதாரண ஒரு கருத்து. அதை இங்கே வலியுறுத்துது. என்ன வலியுறுத்துனா, விஸ்வங்கிறது பஞ்சபூதத்தினால் செய்யப்பட்டது. பஞ்சபூதத்தை அறிந்தவர்கள் பஞ்சபூதமாகிறார்கள். இதான வேதாந்தம். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான். பஞ்சபூதங்கிறது மாயா, மாயாங்கிறது அம்பாள், அம்பாளுங்கிறது சக்தி, சக்தியினுடைய அணுக்கள் தான் ஜீவராசிகள். ஜகத்தும் சித்தம் அம்பாள், சத்து சுவாமி. இந்த சித்து சத்தோடு சேர்ந்தால் வெறும் சத்து மட்டும்தான் இருக்கும். ஜகத்தும் இருக்காது, ஜீவனும் இருக்காது. இதுதான் நம்ம உபநிஷத்தினுடைய சாரம். அத்வைத்தம். ஒன்று தான் இருக்கிறது, ஒன்று தான் எல்லாமாக இருக்கிறது. தானே யதார்த்தம். இத்தனை உபநிஷத்தினுடைய சாரம். அப்படி பார்த்தா அம்பாள் இப்படி தானே ஆரம்பிக்குது. அதாவது பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈஸ்வரன் சொன்னால, ஈஸ்வரன் தான் ஆகாயத்துலேருந்து ஆகாயம், காற்று, வாயு, அக்னி, ஜலம், நீர், பிருத்திவி. இதை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா நம்ம உடம்புல அந்த பஞ்சபூதம் இருக்குது. அதை அறிந்ததுனால ஐயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான விஷயம். ஆச்சா, அந்த விஸ்வமய பிராமணகன் அவனுக்கு என்ன குணம் இருக்குன்னா, லோகக்ஷேமம் பண்ணணுங்கிற ஒரு இயல்பான குணம் இருக்கும். விஸ்வமயோ பிராமண, விஸ்வமாக இருப்பவன் பிராமணன். சிவம் ரஜேதி, பரம்பொருளை நோக்கியே பயணிக்கிறான் சதா. அதான் ஏகாகிரம்னு பேர். ஏகாகிரம் பிரம்மனிஷ்டன்னு சொன்னோம் இல்லையா? எல்லாருக்கும் பொருந்தது பாருங்கள். தொழிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, ஆன்மீகத்திலையும் சரி, ஏகாகிரம் பிரம்மனிஷ்டை, பிரம்மத்தை நோக்கி நகர்கிறார்கள். எத்தனை அரிய கருத்து இது! சிவத்தை நோக்கி நகர்கிறார்கள். சிவம் பிரஜதி பிராமணக. யார் சிவத்தை நோக்கி, யார் கல்யாணத்தை நோக்கி, யார் முன்னேற்றத்தை நோக்கி, யார் ஊர்தவரேத்தசன் சொல்லக்கூடிய மேன்மையை நோக்கி பயணிக்கிறார்களோ அவர்கள் பிராமணர்கள்.
பிராமணக பஞ்சாட்சர அனுபவதி. பிராமணர்கள் பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய நமசிவய அவத்தினுடைய நமச்சிவாயத்தினுடைய அனுபூத்தியை பெற்றவர்கள். பிரம்மஞானத்தை இல்லைன்னா சொல்லுது, பேர் வச்சு சொல்லுது, சகுனத்தில் சொல்லுது. சொல்கிறதெல்லாம் வேதாந்தம், ஆனால் பேர் வச்சு சொல்கிறதுனால நம்ம நாமமும் ரூபமும் இல்லாதவருக்கு நாமமும் ரூபமும் கொடுத்து சொல்கிறதுனால இதை பக்தியாகவும் பார்க்கலாம், ஞானமாகவும் பார்க்கலாம். பஞ்சாட்சர அனுபவ பவதி, பஞ்சாட்சரத்தை நமச்சிவாயத்தை அனுபூதி செய்தவர்கள். பிராமணக சிவபூஜா ரதக, சிவபூஜானா அகபூஜை, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ தானே பார்த்தோம், சிவபூஜா தன்னுடைய பூஜா, தண்ணில் தானாக நிற்பதுன்னு தானே போட்டிருக்கு. சொல்கிறாங்க சத்தில் சித்தாய், சித்து சத்தாய். அதனால் சிவபூஜா ரத, கர்மரத்துன்னு சொன்னால் சதா வேலையிலேயே இருப்பான். கர்மரத் ஓர்காலிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சிவபூஜா ரத்து. சிவபூஜா ரதக சிவபக்தி விஹீன சேத் சாண்டால உபச்சாண்டால சதுர்வேதஜ்ஞபி. நீங்கள் 4 வேதங்களை அறிஞ்சிருந்தாலும் சிவபக்தி இல்லைன்னு சொன்னால், சிவபக்தி இல்லைன்னு சொன்னால், சிவபக்தி விகீனக, சிவபக்தி இல்லைன்னு சொன்னால் 4 வேதங்களை அறிஞ்சிருந்தாலும் நீங்கள் குரூப் 4 தான், அறிவில் கீழானவர்கள், அறிவு குறைவானவர்கள். சிவபக்தியார் அந்தர்பவதி, சிவபக்தனாக இருந்தால் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பான், அகமுகமாக இருப்பான், உள்முகமாக பயணிப்பவன். சிவபக்தன் தன்னுக்குள்ளே தானே போகிறான், சிவங்கிறது தன்னுள்னு அர்த்தம். உள்ளே போகிறான், அவன் உள்ளே தான் இருப்பான். சிவபக்த பக்தியாந்தர் பவதி, உள்முகமாக பயணிப்பவன். ச ஏவ பிராமணக, யார் உள்முகமாக பயணிக்கிறானோ அவன் பிராமணன். இப்போதுமா மந்திரம் இப்படி தான் சொல்லுது, யார் உள்முகமாக பயணிக்கிறானோ அவன் பிராமணன். அதம் ச சாண்டாலோ அப்படி சிவபக்தோ அப்படி பிராமணா சிரேஷ்டதரக, ரொம்ப கீழான அறிவு சாண்டாளனாக இருந்தாலும், குறைவான அறிவு இருந்தாலும், சிவபக்தனாக இருந்தால் அவன் பிராமணனை விட மேன்மையானவன். பிராமணாத் சிரேஷ்டதரக, சிரேஷ்டதரம், சிரேஷ்டதரம், சிரேஷ்டதரக, சிரேஷ்டதரம், 3 வார்த்தை. கம்பேரிட்டிவ், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பரேட்டிவ் சொல்லுவோம் இல்லையா. குட், பெட்டர், பெஸ்ட்டுன்னு, அந்த பெஸ்ட்டுன்னு பெட்டர்னு சொல்லுது. தரன்னு சொன்னால் தாரதமியம்னு சொல்லுவாங்க இல்லையா. தாரன்னா பெட்ரு கம்பேரிட்டிவாக, தம்முனா சூப்பர்லேட்டிவ், அவனுக்கு கம்பேர் பண்ண முடியாது. சிரேஷ்டதரக பிராமண ஸ்திரீபுண்ட திருத்த, பிராமணர்கள் நெற்றியில் திருநீர் அணிகிறார்கள். யார் திரிபுன்றம் அணிகிறார்? பிராமணர்கள். அதேவ பிராமணக சிவபக்தோரேவ, அப்போ பிராமணர்கள் சிவபக்தர்களாக இருக்கிறார்கள், சிவபக்தர்கள் பிராமணர்களாக இருக்கிறார்கள். சிவலிங்க அர்ச்சன யுத சாண்டாலோப்பி, கீழான அறிவு, குறைவான அறிவு, கீழான அறிவில் குறைவான அறிவு இருக்கிறவன் சிவலிங்க அர்ச்சனம் செய்தால், சாண்டாளனாக இருந்தாலும் சேவகு பிராமண அதிகா பவதி, பிராமணர்களை விட மேலானவனாக
இருக்கிறான். உபனிஷத் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியவங்களாம் தெரிஞ்சுக்கணும். வேதம் வந்து எங்களை தாழ்த்தலை. மனிதனுடைய மனப்பாடு தான். வேதம் பொதுவாக தான் இருக்குது. எவ்வளோ அரிய கருத்தை சொல்லுது. இதெல்லாம் யாரும் வெளிக்கொண்டு வர மாட்டாங்க. எங்களை தாழ்த்திட்டாங்க, எங்களை இது பண்ணிட்டாங்க, அது அப்படி இல்லை. வேதம் சொல்கிறது தான் இது. ஆனால் வேதம் யாருக்கு தெரியும்னா வேதம் யாருக்கும் தெரியலை. இதை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த பேத பாவங்கள் இருக்காது, சண்டை வம்பு இருக்காது, விமர்சனம் இருக்காது, சமநிலை இருக்கும். அதனால் உபநிஷத்து அதெல்லாம் உடைச்சி சொல்லுது. அக்னிஹோத்திர பசித்தா சிவ பக்த சாண்டால ஹஸ்த விபூதிகி. அக்னிஹோத்திரம் செய்து ஹோமம் செய்து ஆகுதி கொடுத்து தானியங்கள் நல்ல சமைத்தெல்லாம் போட்டு அக்னிஹோத்திர பூஜையெல்லாம் முடித்து அதுலேருந்து எடுத்து சாம்பல் எடுத்து அதில் விபூதி செய்கிற பஸ்மம் இருக்கே, அதை விட மேலானது சாண்டால ஹஸ்த விபூதி. சிவபக்தனாக இருக்கக்கூடிய சாண்டாளன் கையில் வாங்குகிற விபூதி மேலானது. சுத்தமானது. இந்த விபூதியானது கபிஷா தாமிரம் காப்பர் கலரில் இருக்கும். ஸ்வேதஜாபி வெள்ளையாக இருக்கும். தூமிரவர்ண புகை கலரில் இருக்கும். சாம்பல் இப்போ நம்ம பார்க்குற சாம்பல் கலர் இருக்குது. விபூதி பல கலரில் இப்போயே இருக்குது. சாம்பல் கலர்லேயும் இருக்குது, வெள்ளை கலர்லேயும் இருக்குது. கலரை கெமிக்கலை கலந்தால் கலர் மாறிடுது. ஒரிஜினலும் இருக்குது, டூப்ளிகேட்டும் இருக்குது. போட்டோம். தபஸ்வீனாம் சுத்தஹ தூமிரவர்ணா விரக்தானாம் தபஸ்வீனாம் சுத்தஹ. சந்நியாசிகள் தபஸ்விகள் சுத்தமான இந்த விபூதியை அணிய வேண்டும். கிரகஸ்தானா நிர்மல விபூதி. கிரகஸ்தர்கள் சுத்தமான, அதுவும் குற்றமற்ற மலமற்ற விபூதியை அணிவார்கள். தபஸ்வியாக இருக்கிறவங்க சர்வபஸ்ம தாரியம், எந்த விபூதியும் அணியலாம். இது முறை சொல்லுது. யார்? சன்னியாசிகளுக்கு சுத்தா, கிரகஸ்தனுக்கு நிர்மலா, தபஸ்விக்கு எது வேணாலும் நீ பூச்சிக்கோ. தாரியம் எதுவா சிவபக்தி சம்புஷ்டம். சிவபக்தியோடு யார்? சிவபக்தியோடு சம்புஷ்டம்னா அந்த மந்திரங்கள் பக்தியோட சிரத்தையோட அந்த உபதியை தயாரித்தால் சதாபி தது பசிதம் தேவதாதாரியம். நம்மளாம் அந்த மாதிரி மந்திரங்களோட பக்தியோடு செய்யப்பட்ட விபூதி இறைவனுக்கு பூசுவதற்கு பயன்படுத்த வேண்டும். தேவதாதாரியம். இப்போது பஞ்சபூதத்தை அறிந்தவர்கள் பிராமணர்கள் சொன்னோமா. இப்போ சொல்லுது பஞ்சபூதமும் விபூதியே. விபூதினா ஐஸ்வர்யம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஞானம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பூத்தம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுதான் விபூத். விசேஷமான பூத்தம். அது விசேஷமான பூத்தி, அனுபூத்தின்னு சொல்லணும் இல்லையா, அது மாதிரி. அதனால் ஓம் அக்னி ரித்தி பஸ்ம. அக்னியும் பஸ்மம் தான், சாம்பல் தான். வாயு ரித்தி பஸ்ம. வாயுவும் சாம்பலே, விபூதியே. ஸ்தூலமிதி ஸ்தலமிதி பிருத்திவியும் விபூதியே. ஜலமிதி ஜலமும் விபூதியே பஸ்ம. வியோம இதி வியோமமும் ஆகாயமும் பஸ்மமே. இத்தியாது உபனிஷத்து என்று உபனிஷத் கூறுகிறது. அந்நத்திர விஸ்வத்த ரச்சக்ஷுருத் விஸ்வத்தோமுக விஸ்வத்தோ ஹஸ்த உத விஸ்வத்த பாத்தக. அதாவது இந்த பிரம்மமானது இந்த உலகத்தை தன்னுடைய கருவியாக பயன்படுத்துகிறது. ஜீவராசிகளுடைய கண்களை கண்களை பயன்படுத்தி உலகத்தை பார்க்குது, வாயை பயன்படுத்தி உலகத்தோடு பேசுது, கைகளை வச்சு எடுக்கிறது போகிறது, விஸ்வத ஸ்பாதக கால்களை வச்சு நடக்கிறது. ஸோ பாகிபியோ நமதி அவர் அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை
நமது கைகள் வணங்கட்டும். நமதி சம் பதத் த்ரை யத்வா பிருத்திவி, அவர்தான் இந்த தியாவா ஆகாயத்தை படைத்தார், பிருத்திவி பூமியை படைத்தார், ஜனயன ஜனித்தார் தோற்றுவித்தார், தேவ ஏகக தேவ ஏகக. தஸ்மாத் பிராணலிங்கி சிவக, அதனால் வாயு பிராணன், பிராணனை தியானிப்பவன், பிராண உபாசனான்னு அக்னி உபாசனான்னு சொன்னோம் இல்லையா. பிராண சக்தி உங்களுக்கு வீட்டில் இப்போ நிரம்பி இருக்குதா? நல்லா உணர்றீங்களா? எவ்வளோ விசேஷம் முருகன் எப்படி அனுகிரகம் பண்ணார் பாருங்கள். எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா? யாரும் மறுக்கிறீங்களா? இல்லை. அதுபோல் அக்னி உபாசனா மாதிரி அணையாத விளக்கை ஏற்றுறது ஈஸியாக, பிராணாயாமம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஈஸியாக. அதுதான் இங்கே இருக்கிற சூட்சுமம். ஏன்னா முருகன் அக்னி இல்லை, அதனால் விளக்க ஏற்றுட்டார். முருக ஜோதின்னு போட்டு விட்டார், ஞான ஜோதின்னு போட்டு விட்டார். ஜனியன் தேவ ஏகக, தேவன் ஒருவன், அவன் பிராணலிங்கியாக இருக்கிறான், பிராணனாக இருக்கிறான். அவர் பேர் சிவம், சிவக, சிவ ஏவம் பிராணலிங்கி, சிவனே பிராணலிங்கி. யாரெல்லாம் பிராண உபாசனை பண்ணுறீங்களோ, பிராணாயாமம் பண்ணுறீங்களோ, அதெல்லாம் பிராணாயாமம் என்ன பண்ணுது? உங்கள் சித்த சத்தோடு சேர்க்கறதுக்கு ரூட்டு கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன், மறுக்கக்கூடாது. இதெல்லாம் அனுபூதி. அவங்க ஜட்டா பஸ்மதாரோ அப்படி பிராணலிங்கி, ஜடா வச்சுருப்பான், விபூதி போட்டிருந்தாலும் அவன் பரம்பொருள் பிராணலிங்கி. ஹீ சிரேஷ்டக, அவர்தான் சிரேஷ்டம் சிறப்பு. பிராணலிங்கி சிவரூபக, சிவரூப பிராணலிங்கி. ஜங்கமரூப சிவக, அசைவதெல்லாம் சிவம். சிவ ஏவ ஜங்கமரூபக, சிவமே ஜங்கம ரூபமாக அசைவதாக இருக்கிறது. பிராணலிங்கனா சுத்த சித்தி நாபவதி, இவர்கள் சித்தி பெறுவதில்லை, சித்திக்கு போவதில்லை. சித்திகள் இவர்கள் பின்னாடி வருகிறது. பிராணலிங்கினா சுத்த சித்தி ந பவதி, சித்தியை நோக்கி பயணிப்பதில்லை, சிவத்தை நோக்கி போவாங்க, சித்திகள்லாம் பின்னாடி வரும். பிராணலிங்கினா ஜங்கம பூஜ்யமானம், பிராணலிங்கினாம் ஜங்கம பூஜ்யமானம். பிராணலிங்கிகளில் அசைபவர்கள், ஜங்கமம் செய்பவர்கள் மதிப்புக்குரியவர்கள். பூஜ்ய தபஸ்வீனாம், தபஸ்வியாக இருப்பவர்கள். அதிக பிராணலிங்கை விட ஜங்கமம் அசையக்கூடியவர்கள் மதிப்புக்குரியவர்கள். பூஜ்ய தபஸ்வினாம் அதிக, பூஜிக்கும் தபஸ்வியை விட அதிகமானவர்கள், மேலானவர்கள். சாண்டோலப்பி, அவன் சாண்டால அறிவு நிலைகளை குறுகியவனாக இருந்தாலும் பிராணலிங்கி, அவன் பிராணலிங்கியாகவே இருக்கிறான். அதாவது தபஸ்யை விட, பூஜை செய்கிறதை விட, அசைபவர்களை விட நகர்பவர்கள். அசைபவர்கள்னா நகர்பவர்கள், நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க, இது மாதிரி இருக்கும். தஸ்மாத் பிராணலிங்கி விசேஷ, அதனால் பிராணலிங்கிங்கிற வார்த்தை சிவபரம்பரையில் நேரடியாக குறிப்பதால் அது விசேஷமானது அப்படின்னு பிராணலிங்கிங்கிற ஒரு வார்த்தையை அது ரொம்ப வலியுறுத்துது. ஏவம் வேத ச சிவக, யார் இதை அறிகிறானோ அவன் சிவனாகிறான். சிவயேவ ருத்ரக, சிவமே ருத்ரன். பிராணலிங்கி ந அந்யோபவதி, சிவமாகி தான், ருத்ரனாகி தான் பிராணலிங்கி ஆக முடியும், மற்றவர்களுக்கு கிடையாது. இப்போது ஓம் ஆத்மா பரசிவ துவயோ அத்வயோ குருகு, ஆத்மாவும் அதாவது உயிரும், பரசிவ பரம்பொருளும், அத்வயோ ஒன்றே, குருகு சிவக குருவே சிவம். குருநாம் சர்வம் விஸ்வம் இதம் விஸ்வமந்திரேன தாரியம். குருக்கள், குருமார்கள், சர்வம் விஸ்வம் இதம், இந்த உலகத்தினுடைய நிலைப்பை விஸ்வமந்திரேன மந்திரங்களால் தாரியம் தரிக்கிறார்கள். அதாவது குருமார்கள்
செய்யக்கூடிய பூஜை பண்ணக்கூடிய வேத விசாரத்தினால இந்த விஸ்வம் நிலைக்கிறது. எப்படிப்பட்ட கருத்தை சொல்லுது பாருங்க. மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. குரு நாம் சர்வ விஸ்வமிதம், இந்த உலகம் முழுவதும் விஸ்வமந்திரேன, இந்த உலகத்துக்கான மந்திரங்களால் தாரியம் நிலைக்கிறது. தெய்வாதீனம் ஜகத்திதம், இந்த ஜகத்து தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. சக்தியானவள் சிவத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாள். ததேவ தன் மந்திராத் தனுத்தே, அதனால் அந்த மந்திரங்களால் அவள் வளர்கிறாள். தன்மே தெய்வம் குருரிதி, அவள் அதில் தெய்வம் குருரிதி, அங்கு இறைவனும் குருவும். தெய்வம் குருரிதி, அதில் தெய்வம் குரு, அங்கு தெய்வமாக இருப்பதே குரு. குருநாம் சர்வஞானீனாம் குருணா தத்தம் ஏதத் அன்னம் பரபிரம்மம். குரு குரு குருநாம் குரு சர்வஞானீனாம், எல்லா ஞானிகளுக்கும் குருனா குருவால் தத்தம் அன்னம் கொடுக்கப்பட்ட அன்னம் ஞானம். குருவால் எல்லா ஞானிகளுக்கும் கொடுக்கப்பட்ட அன்னம் ஞானம், அதுவே பரபிரம்மம். குருநாம் சர்வஞானீனாம் ஞானீனாம் குருனா தத்தம் ஏத்தது அன்னம், குருவால் கொடுக்கக்கூடிய அன்னம் பரபிரம்மம். மறுபடியும் படிக்கிற பாரு. குருநாம் தத்தம் ஏத்தத்த அன்னம், குருவால் கொடுக்கக்கூடிய இந்த உணவு பரபிரம்மம். குரு பிரம்மத்தை அன்னமாக கொடுக்குறாராம் இங்கே சாப்பிட்றதுக்கு. பிரம்மம் ஸ்வானுபூதிஹி, பிரம்மம் சுய அனுபூதியால் அறியப்படுகிறது, அடையப்படுகிறது. ஸ்வ அனுபூதிக்கு கொண்டு போகிறது குரு. அதனால் குருவுடைய அன்னம் பரபிரம்மம். இந்த லைன் எழுதிங்க. குருனா தத்தம் ஏதத் அன்னம் பரபிரம்மம் எழுதுங்க. குருவால் கொடுக்கப்பட்ட அன்னம் பரபிரம்மம். குருநாம் தத்தம் ஏதத் அன்னம் பரபிரம்மம். பிரம்மம் ஸ்வானுபூதி, மேதையா பிரம்மம்னு சொன்னோம் இல்லையா, பிரம்மம் மேதையான்னு சொன்னோம் இல்லையா. இங்கே பிரம்மம் ஸ்வானுபூதிகி, பிரம்மத்தை அனுபூதியால் அறிய முடியும். இது மகா வாக்கியம் எழுதிங்க. பிரம்மம் ஸ்வ அனுபூதிகி, அடுத்த லைனில் எழுதணும். பிரம்மம் ஸ்வ அனுபூதிகி, பிரம்மமானது அனுபூதியால் அறியப்படுகிறது. பாருங்க, இப்போ பாருங்கள் என்னென்ன வச்சு செய்யப்போது பாருங்கள். குருஹு சிவோ, குருஹு சிவோ, குருதான் சிவம். தேவக குரு, தேவம் குரு. சிவயேவ லிங்கம், சிவமே லிங்கமாக இருக்கிறது. உபரியோ மிஸ்ர பிரகாஷ்மான், அதாவது குருவும் சிவமும் மிஸ்ர கலந்தவர்கள். பிரகாஷாத்வாத் பிரணவத்வாத், அவங்களுடைய பிரகாசத்தினால வெளிச்சத்தினால, ஞான ஒளி வெளிச்சத்தினால, பிராணத்வாத் பிராணனால் இருவரும் ஒருவரே. இந்த இருவரும் குருவும் சிவமும் இந்த இடத்துல சேர்ந்து மகேஸ்வரர் ஆகிறார்கள். இதில் நிலை ஒன்று ஒரு பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வரன், அதாவது நிலை. அது மாதிரி இப்போ ருத்ரனாக இருக்கிற குருவும் ருத்ரனும் ஒன்று, அவங்க மகேஸ்வர நிலையில் இருக்காங்க சொல்லி சிவஸ் ததேவ குருகு, சிவமே குரு. எத்தனை வார்த்தை, எத்தனை லைன், கிட்டத்தட்ட 25 லைனுக்கு மேலே சொல்லிடுச்சு. சிவஸ் ததேவ குருகு, சிவமே அவரே குரு. எத்திர குரு தத்திர சிவக எழுதிங்க. மகா வாக்கியம். எங்கே குரு இருக்கிறாரோ
அங்கே சிவம் இருக்கிறது. முன்னாடி யார் சொல்ல முடியுமா? யாருக்கும் இந்த தைரியம் வருமா? மறைப்பாங்க. எத்திர குரு தத்ர சிவக. எங்கே குருவோ அங்கே சிவம் இருக்கிறது. சிவகுரு ஸ்வரூப்போ மகேஸ்வர. சிவனும் குருவும் சேர்ந்த ஸ்வரூபந்தான் மகேஸ்வரன். இப்போ சொன்னல, சிவ குரு ஸ்வரூப்போ மகேஸ்வரக. பிரம்மர்கீட்ட காரியேன. பிரம்மர்கீட்ட நியாயம்னு ஒரு கருத்து இருக்குது. அதாவது நீ யார் எதை நினைக்கிறாங்களோ அவங்க அதுவாகிறாங்க. பிரம்மருங்கிறது ஒரு வண்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அது ஏதாவது ஒரு புழுவை பிடிச்சிட்டு வந்து தன் கோட்டில் போட்டு கொத்துவான். கொத்தவொடனே ஐயோ இந்த வண்டு என்னை கொத்துதேன்னு அந்த புழுவானது அந்த வண்டியை நினச்சிக்கிட்டே இருக்குமா. அது ஒரு காலகட்டத்தில் வண்டாயிடுமா. மறுபடியும் இது பிரிங்னு சத்தம் போட்டுமா. யார் எதை நினைக்கிறார்களோ அது அந்த காலத்தில் இதை உதாரணமாக இது அடிக்கடி வரும். பிரம்மர்கீட்ட நியாயம்னு சொல்லுவாங்க. இங்கே பிரம்மர்கீட்டு காரியன்னு சொல்லுது. தீட்சித்த சிவயோகினக. நன்றாக தீட்சை வாங்கி சிவயோகத்தில் இருக்கிறவங்க சிவபூஜாபதே. சிவபூஜை வழியில் குரு பூஜா விதே. குரு பூஜையை செய்கிறார்கள், செய்ய வேண்டும். அங்கே சிவபூஜை தான் சேரநாயனார் பண்ணுறாரு. அவர் குரு பூஜையாக மாற்றி விடுறது சிவபரம்பரை திருவாரூர். குரு பூஜை செய்வதும் சிவபூஜை செய்வதும் மகேஸ்வர பூஜான. மகேஸ்வரனை பூஜை செய்வதற்கு சமம். முக்தாக அவர்கள் முக்தி அடைகிறார்கள். லிங்க அபிஷேகம் நிர்மால்யம், குரோர் அபிஷேகம் தீர்த்தம். லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணால் நீ குற்றமற்றவனாவாய். குருவுக்கு அபிஷேகம் பண்ணால் தீர்த்தம் செய்த பலனை அடைவாய். மகேஸ்வர பாத உதகம். ரெண்டு பேரையுமே கம்பேர் பண்ணி மகேஸ்வரன் சொல்லுது. குருவையும் சிவத்தையும். மகேஸ்வர நிலை 4வது நிலை. அதுக்கப்புறம் சதாசிவ நிலை இருக்குது. அதுக்கு மேலே அப்புறம் சூக்ஷ்மம் பிந்து நாதம் சிவம் சக்தின்னு. இங்கே இந்த 2 பேருடைய திருவடியினுடைய அந்த பாத பூஜை பண்ணுவாங்க. குருவுக்கு பாத பூஜை, சிவத்துக்கு அபிஷேகம். அதான் அபிஷேகம் மொத்தமாக சொல்லிட்டாங்க. மகேஸ்வர பாத உதகம். மகேஸ்வரனுடைய காலை கழுவிய நீருக்கு சமம். ஜன்ம மாலின்யம் சாலந்தி. உன்னுடைய எல்லா ஜென்மத்தினுடைய பாவங்களையும் எரிக்கிறது, கழுவுகிறது. தேஷாம் பிரீத்திகி சிவபிரீத்திகி. போதுமா? குரு யார் மேலே பிரீத்தி பண்ணுறாங்களோ அவங்க மேலே சிவம் பிரீத்தி பண்ணுது. ஒரு வார்த்தை போதும் எனக்கு. எந்த ஒரு வார்த்தை தெரியுமா? எங்கே சிவமோ அங்கே, எங்கே குருவோ அங்கே சிவம்னு. அது ஒன்று போதும். எத்திர சிவக தத்திர எத்திர குரு சத்திர சிவக. 4 வார்த்தை. எத்திர குருஹோ தத்திர சிவக. ஒன்று போதும். எங்கே குரு இருக்கிறாரோ அங்கே சிவம் இருக்கிறது. இப்போ சிவத்தையும் குருவையும் கம்பேர் பண்ணிகிட்டே மகேஸ்வர நிலையை சொல்லி பாவத்தை நாசம் பண்ணுது. அதனால் தேஷாம் பிரீத்தி. குருவனுடைய பிரீத்தியானது சிவப்பிரீத்திகி. குருவனுடைய அன்பை பெற்றால் அதுக்கு தான் சொல்கிறது. ஃபைட்ஃபுல்லாக இருங்க, யதார்த்தமாக இருங்க, அன்பாக இருங்க, உண்மையாக இருங்கன்னு சொன்னால் அப்போ தான் அன்பு ஏற்படும். அன்பு பிறந்தால் தான் ஞானம் பிறக்கும். அன்பு இல்லாமல் ஞானம் பிறக்காது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாது. அதனால் தேஷாம் பிரீத்திகி சிவப்பிரீத்திகி. அவருடைய அன்பு சிவ அன்பு. தேஷாம் திருப்திகி சிவ திருப்திகி. நீங்கள் குருவை திருப்தி பண்ணிட்டீங்கன்னா சிவத்தை திருப்தி பண்ணுறீங்க. இதுலேருந்து தான் திருமூலர் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ் பண்ணுறதுக்கு இதே கருத்துக்களை திருமந்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 மந்திரத்துக்கு மேலே இருக்கு. தேஷாம் திருப்திகி அவருடைய திருப்தி. சிவ திருப்திகி சிவனுடைய திருப்தி. இது மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அவரையே தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாரு, தன்னைத்தானே பெருசாக நினச்சி பெருமைப்படுத்திக்கிறாரு, தற்புகழ்ச்சி பண்ணிக்கிறாரு. நம்ம பேசுனது எல்லாம் என்னுடைய லைஃப்பில் நடந்த 99% உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வரேன். 99% சத்தியம், பெருமையாக இல்லை. அது பெருமையாக இருக்கலாம், பெருமையை சொல்கிறதுக்காக அதை சொல்லலை, மெய்ப்பொருளை சொல்வதற்காக சொல்லப்பட்டிருக்கு. சிறிய நுட்பம் இருக்குது.
சிறிய வேறுபாடு இருக்குது. தற்புகழ்ச்சி அல்ல, யதார்த்தம். தற்புகழ்ச்சிக்கும் யதார்த்தத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, இல்லை உங்களுக்கு பெருமை இல்லை, அதனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதை சொல்கிறேன், அது பெருமையாக தெரியுது. புரியுதா சொல்கிறது? அதை தான் இங்கே சொல்லுது. இது மாதிரி யார் சொல்லுவா? எங்கே குரு இருக்காங்களோ அங்கே தான் சிவம் இருக்கிறது. யார் சொல்லுவா? அவருடைய பிரீத்தி மூணே வார்த்தை தான். எத்திர சிவக எத்திர குருகோ தத்திர சிவக. தேஷாம் திருப்தி சிவ திருப்தி, தேஷாம் பிரீத்தி சிவப்பிரீத்தி. 3 வார்த்தை, 3 வாக்கியம். டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். தேச்ச பாவனோ வாசக. ஆஹா ஆஹா. தேச்ச பாவனோ வாசக. அவரோட வாசம் குருகுலம், இல்லை அவரோட பயணம். இப்போ வாசம்லாம் குருகுலம்லாம் வேண்டாம், நம்ம பயணம் செய்யலாம். அவருடைய பயணம், அவருடைய வாசமானது, வாழ்வது அவரோட பாவனோ புனிதமானது. தேஷாம் நிரசனம் சிவநிரசனம். அவரை விட்டு விலகுவது சிவத்தை விட்டு விலகுவதற்கு சமம். ஆனந்த பராயணக. இந்த வழி ஆனந்த கதியை கொடுப்பது. ஆனந்த பராயணக. தஸ்மாத் சிவ விரஜந்தோ. அதனால் சிவத்தை நெருங்க குரு விரஜந்தோ. சிவத்தை நெருங்க குருவை அணுகுவாய். சிவத்தை நெருங்க குருவை நெருங்குகிறாய். அப்போ குருவை நெருங்கினா சிவத்தை நெருங்குகிறோம். ஸோ இத்தியவ பாவனாம். இவை புனிதமானது. இது ருத்ர உபனிஷத் என்று ருத்ர உபனிஷத் கூறுகிறதுன்னு சொல்லிடும் ரிஷிகள். கொஞ்சம் வேகமாக முடிச்சிருக்கேன். குருவை பற்றி இதை விட மேலான கருத்து வேறு எந்த உபநிஷத்தும் சொல்லலை. எல்லா உபநிஷத்தும் சொல்லுது, கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுது. இது ரொம்ப சிவபரம்பொருளாகவே சொல்லிடுச்சு. தேஷாம் திருப்தி தேஷாம் பிரீத்தி சிவப்பிரீத்தி. எத்திர குருஹோ தத்திர சிவக. இந்த 3 வாக்கியம் போதும். இதெல்லாம் எதுக்காக? அகங்காரத்தை விடுறதுக்கான வாய்ப்பு. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், நமஸ்காரம், நைவேத்தியம்லாம் ஒரே அகம் பிரம்மாஸ்மி. நீங்கள் நமஸ்காரம் பண்ணால் அகம் பிரம்மாஸ்மி பிறக்குன்னு சொல்லுது, வேதம் சொல்லுது. அப்படின்னு இந்த உபநிஷத்து 3 மந்திரங்களை பூர்த்தி செய்கிறோம். பக்தியும் ஞானத்தையும் சேர்த்து சொல்லுது. ஞானந்தான் பக்தியாக இருக்குங்கிறத வலியுறுத்துது. ஞானந்தான் சூக்ஷ்மந்தான் தூளமாக தெரிகிறதுங்கிறத வலியுறுத்துன்னு சொல்லி இந்த உபநிஷத்தை பூர்த்தி செய்கிறோம். நாளைக்கு 118வது படிக்கட்டை நாளைக்கு கால் எடுத்து வைக்கிறோம். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல சிவேல் முருகன்.